ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நித்திய ரட்சிப்பை பெற்று வாழ உடைய வசனத்தை நாங்கள் பார்த்து நித்திய ரட்சிப்புக்கு இதுவானவைகளை பற்றி கொள்வோம். இயேசுராஜா நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 130 7வது 8வது வசனங்களை பார்ப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் என்று. பரிசுத்த வேதாமத்தின்படி நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நாங்கள் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு கொண்டு வரப்படுகிறோம். எங்களுக்கும் அதே ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. எங்கள் விசுவாச தந்திரன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் அவர் ஊடாக பூமியின் குடிகள் வம்சங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்குள் கொண்டு வந்த எங்களை அவர் ரட்சித்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால் எங்களோட நம்பிக்கை அவரிடத்தில் இருக்க வேண்டும். எங்களோட நம்பிக்கை எதற்கான நம்பிக்கை என்று சொன்னால் அவருடைய திரளான மீட்புண்டு. பாவ சாபத்திலிருந்து மீட்டு நம்மை பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வதான கிருபை திரளான மீட்பும் உண்டு. ஆகையாலே அவர் நம்மை அக்கிரமங்களிலிருந்து மீட்டு ரட்சித்துக் கொள்கிறபடியால் எங்களோட நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 65:5 பார்க்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அங்கே பார்த்தோம் இஸ்ரவேல் என்று சொல்லி, இங்கே பார்க்கிறோம் பூமியின் கடையாந்தரம் வரையும் உள்ள சமுத்திரங்கள் உள்ள யாவரும் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற ஒரே ஒரு நாமம், வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு ராஜாவின் நாமமாக இருக்கிறபடியால் ரட்சிப்புக்கு அவரை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை என்று பார்க்கிறோம். ஆகையாலே அவரையே நாங்கள் நம்பி அவருடைய ரட்சிப்பை பெற்று பல்லோர் ராட்சியத்தில் நித்திய ரட்சிப்பை நாங்கள் அடைந்து கொண்டு வாழுவோம் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மனதார இயேசு ராஜா நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.